காமனாக ஒரு ப்ரொசீஜர் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில். அந்த ப்ரொசீஜர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். தட் இஸ் கால்ட் ஐயுஐ, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஐயுஐ போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. சிம்பிளஸ்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசிக் பிளட் டெஸ்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். பிளட் லெவல்ஸ் நீங்கள் எப்படி இருந்தாலும் பார்க்கணும். ஹீமோக்ளோபின் பார்க்கணும், உங்களோட ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, பிளேட்லெட் கவுண்ட்டு, ப்ளீடிங் டைம், க்ளாட்டிங் டைம், இது எல்லாமே ஜென்ரலாக பார்க்குறது. ஸோ இதெல்லாம் பார்த்துடணும். அதை தவிர தைராய்டு ஹார்மோன், ப்ரொலாக்டின் ஹார்மோன் பார்த்துருக்கணும். ஏஎம்ஹெச் பார்த்துக்கிறது நல்லது. பிகாஸ் அதுதான் வந்து உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் எவ்வளோ முட்டைகள் இருக்குது அப்படின்றத வந்து காட்டும். ஸோ அந்த ஏஎம்ஹெச்சும் பார்த்துருவீங்க. அப்புறம் ஒரு ஸ்கேன் மூலமாக வந்து கர்ப்பப்பை நல்லா இருக்கா, சினை பைகள் வந்து எப்படி இருக்கா, அதில் எவ்வளோ ஃபாலிகல்ஸ் இருக்குன்றத பேசிக் ஒரு இது வந்து செக் பண்ணிக்குவீங்க. தென் டியூபல் பேட்டன்சி, அதாவது ஏன்னா முக்கியமாக வந்து கருத்தரிக்க போகிறது அந்த டியூப்பில் தான். ஸோ டியூபல் பேட்டன்சிக்கு வந்துட்டு நம்ம ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட் சொல்லுவோம், ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். பிகாஸ் டியூபல் பேட்டன்சி பார்த்துட்டு ஐயூஐ பண்ணிங்கன்னா, ஸோ வி ஆர் ஷோர் தட் டியூப் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலர் அது பண்ணாமலே கூட பண்ணுவாங்க, பட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ஹெச்எஸ்ஜி பண்ணிக்கலாம், சலைன் சோனோகிராஃபின்னு சொல்லுவோம், அதுலேயும் உங்களோட டியூபல் பேட்டன்சி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதையும் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிக்கணும். அதாவது ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ் ஆன்டிஜென், ஹெச்சிவி, விடிஆர்எல், சிஃபிலிஸ், இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் தொற்று நோய்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஐயுஐக்கு ப்ரொசீட் பண்ணணும். ஃபீமேல்ஸ்க்கு இந்த டெஸ்ட், மேல்ஸும் வந்து ஜென்ரலி வந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஹெச்ஐவி, விடிஆர்எல், ஹெச்பிஎஸ் ஆன்டிஜென், ஹெச்சிவி, இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கணும். அப்புறம் செமன் பேராமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்மளுக்கு தேவையான அந்த 10 மில்லியன் இருக்கா, 15 மில்லியன் இருக்கா அப்படின்றத வந்துட்டு ஒரு முறை பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் த ப்ரொசீஜர். இப்போது ஐயுஐ ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆன உடனே செகண்ட் ஆர் தேர்ட் டேலேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு பேசிக் ஸ்கேன் பார்த்துட்டு எத்தனை ஃபாலிகல்ஸ் இருக்குது ரெண்டு பக்கமும், அதாவது சினைப்பையில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் எத்தனை முட்டைகள் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிப்போம். கர்ப்பப்பை எப்படி இருக்குது, அதோட சதை எப்படி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிப்போம். நோட் பண்ணிவிட்டு தென் 5 நாட்களுக்கு, இப்போ சிம்பிளாக வந்து எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது லெட்ரோஸ்ன்னு சொல்லுவோம். லெட்ரோஸ், கிளாமிஃபென் சிட்ரேட், ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. பட் சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5 days டேப்லெட்ஸ். ஸோ இந்த 5 days டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 7th or 8th day வந்து திருப்பி வந்து வர சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா, இந்த கொடுக்குற டேப்லெட்டில் இந்த சினைப்பையில் இருக்க முட்டைகள் வந்து எதா வந்து வளர ஆரம்பிக்குதா, டாமினண்ட்டாக வந்து வளருதா அப்படின்னு நம்ம ஃபாலிகுலர் மானிட்டரிங் பண்ணுவோம். இதை தான் வந்து ஃபாலிகுலர் மானிட்டரிங். டேப்லெட் செகண்ட் ஆர் தேர்ட் டேலேருந்து டேப்லெட் கொடுக்குறோம், திருப்பி 8th day அந்த மாதிரி வர சொல்கிறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், ஏதாவது ஒரு முட்டை பெருசாக வளருதான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி வந்து ஒரு 12th day 13th day அந்த மாதிரி வர சொல்லுவோம். அப்போ வந்து அந்த எக்கோட ஃபாலிக்கலோட சைஸ் வந்து 18 to 20 இருக்கும். அந்த 18 to 20 வந்த உடனே வாட் வி டூ இஸ் ஒரு ட்ரிகர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ட்ரிகர் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுத்தா அந்த எக்கு முட்டை வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் கரெக்டாக இப்போ நம்ம கொடுத்து ஒரு 36 to 40 ஹவர்ஸில் அந்த முட்டை வந்து வெடித்து வெளியே வரதுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ டாக்டருக்கு தெரியும், நான் இந்த டைமில் கொடுத்தேன்னா இதுக்கப்புறம் 36 மணி நேரம் கழித்து இந்த முட்டை வந்து வெளியே வரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணோம்னா அந்த முட்டை வந்து அந்த கரு குழாய்க்கு வர்றதுக்கும் இந்த ஸ்பெர்ம் நம்ம உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறதுக்கும் அந்த கருமுட்டையும் இந்த விந்தணுவும் சேருவதற்கான சான்சஸ் வந்து அதிகம் அப்படின்றது வந்து உங்கள் டாக்டருக்கு தெரியும். ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 10 o'clock உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்த்துட்டு முட்டை வெடிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த ஸ்பெர்மை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக ப்ரொசீஜர் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 14 daysல இதெல்லாம் நடக்கும். ஃபாலிகுலர் மானிட்டரிங் நடக்கும், இன்ஜெக்ஷன் கொடுப்போம். கொடுத்துட்டு ப்ரொசீஜர் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி வர வேண்டியது தான். வந்துட்டு
என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கேன் பார்ப்போம். அண்ட் நம்மளோட மேல் பார்ட்னருக்கு வந்துட்டு அந்த செமன வந்து நம்ம ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்க சொல்லுவோம். ஸோ செமன் வாஷ் அப்படின்னு சொல்லுவோம். செமன் வாஷ்னா அது கிலோ வாஷ் பண்ணுறது கிடையாது. அதில இருக்க மொட்டைல் அண்ட் நல்ல ஹெல்தியான ஸ்பெர்ம்ஸ வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து 1, 1 1/2 ஹார்ஸ் ஆகும். இத வந்து ஆண்ட்ராலஜிஸ்ட் வந்து லேப்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஸ்பெர்ம் வாஷ் பண்ணி அந்த செமன் சாம்பிள் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா, தென் நம்ம ஸ்கேன் மூலமா என்ன பண்ணுவோம்னா, ஸ்கேன் கைடடா இப்போ இந்த பெண்ணினுடைய நம்மளோட பிளாடர் வந்து கொஞ்சம் பார்ஷியலாவோ, ஃபுல்லாவோ ஃபில்லா இருக்கணும். அவங்கள தண்ணி குடிக்க சொல்லிட்டு, தென் யூசுவலா நம்ம தியேட்டர்ல ஒரு கிளீனான ஒரு என்விரான்மென்ட்ல எல்லாத்தையும் வந்து அ சலைன் வச்சு கிளீன் பண்ணிட்டு லோக்கல் பார்ட்ஸ் எல்லாம் தென் வி டூ த ப்ரொசீஜர். தேர் இஸ் அ கத்தீட்டர், ஸ்பெஷல் கத்தீட்டர், ஐயுஐ கத்தீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதில வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ண விந்தணுவ எடுத்து மெதுவா அந்த கர்ப்பப்பை வழியா உள்ள வந்து செலுத்தி, அ கர்ப்பப்பைக்குள்ள அந்த அறைக்குள்ள வந்து நம்ம இந்த செமன வந்து இன்ஜெக்ட் பண்ணி விடுவோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த விந்தணுக்கள் வந்து அழகா போயி, அந்த டியூப்ல தங்கி இருக்கிற அந்த முட்டைகள வந்து கருத்தரிக்கும். ஸோ இதுதான் வந்து ஐயுஐ ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு நம்மளுக்கு அனஸ்தீசியா கிடையாது. பெருசா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ப்ரீ ரெக்விசைட்டும் கிடையாது. நீங்க வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு ஒரு 10 மினிட்ஸ் நீங்க படுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நீங்க வாஷ்ரூம் போயிட்டுட்டு தென் யூ கேன் கோ ஹோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? ஐயுஐ பண்ணவங்க அப்படின்னா, நீங்க நார்மலா டெய்லி நீங்க பண்ற வொர்க் எல்லாம் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெனுவஸா இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா கொஞ்சம் இருக்கிறது பெட்டர். பிகாஸ் நீங்க ஒரு ப்ரொசீஜர் பண்றீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா, நம்மளுக்கு சக்சஸ் ரேட் இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ ஹெவி வெயிட் தூக்குறது, அடிக்கடி மாடி படிக்கட்டு ஏறி இறங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, மத்தபடி வீட்ல வந்து கிச்சன் வேலையோ, இல்ல அடுத்த ரூம் போறது, கார்டனிங் பண்றது, இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து கேரி ஆன் பண்ணலாம். ஸோ போஸ்ட் ப்ரொசீஜர் ஒரு 15 டேஸ் உங்களுக்கு டேப்லெட்ஸ் இருக்கும். அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு 15த் டே அப்போ நீங்க வந்து உங்க யூரின் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து பிளட் டெஸ்ட், சீரம் பீட்டா ஹெச்சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 14த் டேக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐயுஐ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஐயுஐ பற்றி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.